Hello, welcome to Vedil Vagupare. இந்த வீடியோல GATE 2019 question பார்க்கலாம். First question பார்க்கலாம். The specific rotation of optically pure R2 bromobutane is -112. The given sample of 2 bromobutane exhibited a specific rotation of -82.88. The percentage of S plus enantiomer present in this sample is. So இந்த questionல நம்ம பார்க்கும்போது நமக்கு specific rotation of the pure compound கொடுத்திருக்கு. Observed specific rotation கொடுத்திருக்கு. இந்த observed specific rotation என்றது enantiomeric excessனால கிடைச்சது. அதனால optical purity formula யூஸ் பண்ணி optical purity of percentage நம்ம கண்டுபிடிக்க போறோம். Optical purity formula நமக்கு தெரியும். Observed specific rotation which is 82.88 divided by the specific rotation of the pure compound. இங்க optical purity நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஸோ இது R enantiomer-ஓட excessன்றது தான் நமக்கு தெரிய வருது. அப்ப நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆர் என்என்சியமர் இருக்கு 74% இருக்கு. ஸோ 100%ல 74% எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் கிடைச்சிருக்கு. அப்ப 100%ல 74 மைனஸ் பண்ணோம்னா 26% வந்து ரெசிமிக் மிக்சரா இருக்கு. ஸோ இந்த 26% ரெசிமிக் மிக்சர்ல நமக்கு ஆரும் எஸ்ஸும் ஈக்குவல் காம்போசிஷன்ல இருக்கும். ஸோ அதனால நமக்கு the S enantiomer-ஓட percentage என்னன்னா 26 divided by 2 which is 13. ஸோ இப்படிதான் ரொம்ப ஈஸியான சம் இது. இந்த சம்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம enantiomeric excess மட்டும் இல்ல ஆப்டிக்கல் பியூரிட்டி மட்டும் இல்ல percentage of S enantiomer-ம் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா percentage of S enantiomer 13னா percentage of R enantiomer எவ்வளோ அது எப்படி சொல்லுவோம் 74 enantiomeric excess ஆயிருக்கு plus 13 அதாவது 87 அதுதான் R enantiomer இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. Hope you understood. Thank you.